ஹலோ ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? யூனிட் 4 வரைக்கும் டே 4 வரைக்கும் எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு சூப்பராக இது புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆம் இஸ் ஆர் வந்திருக்கும். அதை வச்சு நம்ம கேள்வியாக எப்படி கேட்குறது, பாசிட்டிவாக எப்படி பேசுகிறது, நெகட்டிவாக எப்படி பேசுகிறது அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அதுலேயே ஐஎன்ஜி சேர்க்கறது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தால் அதை எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத நேற்றும் முந்தானேத்தும் பார்த்தோம். அதாவது டே 3யும் டே 4ம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல ஆம் இஸ் ஆர் வராது. இதில் வேர்பு மட்டும்தான் வரும். வேர்ப்னா என்னென்னா ஒரு செயலை குறிக்கிறது தான் வேர்ப் இல்லையா? அந்த வேர்ப் இங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் வரும். இதுக்கு பேர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இல்லைனா ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அன்றாட லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளில் சொல்லலாம். அண்ட் ஜென்ரலாக பேசுகிற விஷயங்களை ப்ரெசன்ட் சிம்பிளில் சொல்லலாம். அடுத்தது சில உண்மைகள், உலகத்தில் மாற்ற முடியாத உண்மைகள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளில் சொல்லலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளில் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம லைன் பை லைன் படிக்கும்போது நான் ஒரு டிப்ஸாக கொடுக்குறேன். அதை நீங்கள் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க. வாங்க நம்ம லெசனுக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள். இங்கே புக் ஷெல்ஃப்ஸ் இருக்குது இல்லையா? அங்கே நிறையா புக்ஸ் இருக்குது. தே ஆர் லுக்கிங் அட் தேர் புக்ஸ். தே ஆர் லுக்கிங் அட் தேர் புக்ஸ். அவங்களோட புத்தகங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்னவா பண்ணுறாங்க டெய்லி? ரீட் புக்ஸ். அதை எப்படி சொல்லணும்னா, அவங்க சொல்லிக்கும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, வி ரீட் அ லாட். நாங்கள் நிறையா வாசிப்போம். இதை நம்ம எப்படி சொல்கிறது? அவர்கள், நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இல்லையா? தே ரீட் அ லாட். அவங்க நிறையா படிப்பாங்க. அ லாட்னா நிறையா. இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்காங்களா? இல்லை, இப்போ அவங்க படிச்சுக்கிட்டு இல்லை, ஆனால் அவங்க வழக்கமாக படிப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறது. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க செயல். அதனால் அதுக்கு நம்ம ஐஎன்ஜி போடணும். ஹீ இஸ் ஈட்டிங் அண்ட் ஐஸ்கிரீம். ஆனால் அவனுக்கு பொதுவாக என்ன பிடிக்கும்? ஐஸ்கிரீம் பிடிக்கும் இல்லையா? ஸோ ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு பொதுவாக ஜென்ரலாக அவனோட ஒரு விஷயம். அதை ஹீ லைக்ஸ் ஐஸ்கிரீம். சார், இங்கே ரீடு வந்துச்சு, இங்கே ஏன் எஸ் வந்துச்சு? இப்போது ஹீ லைக் ஐஸ்கிரீம் தானே வரணும். ஏன் இந்த இடத்துல எஸ் வந்துச்சு அப்படின்னா, கவனிங்க, இந்த டேபிளை நல்லா பாருங்கள். ஐ, வி, யூ, தே, ப்ளூரல். இவங்களுக்கெல்லாம் வேர்ப் அப்படியே வரும். அந்த வேர்பில் எந்த மாற்றமும் இருக்காது. ரீட், லைக், ஒர்க், லிவ், வாட்ச், டூ, ஹாவ். ஆனால் ஹீ, ஷீ, இட் இல்லைனா சிங்குலர், ஒரு பையனோட பேரோ இல்லை ஒரு பெண்ணோட பேரோ, இல்லை இட் ஒரு டாகு, கேமல், இந்த மாதிரி ஒரு திங் அதோட பேர்லாம் வந்துச்சு அப்படின்னா வேர்பு பக்கத்தில் நம்ம எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் ரொம்ப கவனமாக நம்ம கற்றுக்கணும். ஹீ, ஷீ, இட் வரும்பொழுது, சிங்குலர் பேர் வரும்பொழுது வேர்போட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். ரீட்ஸ், லைக்ஸ், ஒர்க்ஸ், லிவ்ஸ், வாட்சஸ், டஸ். இது டூஸ் இல்லை, டஸ். அண்ட் ஹாவ் என்னவாயிரும்? ஹேஸ். ஐ ஹாவ், ஹீ ஹேஸ், ஐ ரீட், ஹீ ரீட்ஸ், வி லைக், ஷீ லைக்ஸ், யூ ஒர்க், இட் ஒர்க்ஸ், வி லிவ், she lives, you watch, he watches, they do, it does. ஸோ he, sheet வரும்போது எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும். வேர்பு கூட எப்போ? ப்ரெசன்ட் சிம்பிளில் மட்டும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் பாருங்கள், நமக்கு இன்னும் நல்லா புரியும். ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. he works, she lives, it rains. இப்படி தான் நம்ம பேசணும். எப்போது? ஹீ, ஷீட் வரும்போது, இல்லை ஒரு பையன் பேர் பொண்ணு பேர் வரும்போது பக்கத்தில் என்ன போடணும்? வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ந்துக்கணும். அது அந்த வேர்டை பொறுத்து ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகும். ஐ ஒர்க் இன் அ ஷாப். நான் ஒரு ஷாப்பில் வேலை பார்க்குறேன்.
மை பிரதர், மை பிரதருங்கிறது சிங்குலர் இல்லையா, கிட்டத்தட்ட ஹீ தானே, மை பிரதருங்கிறது ஹீ தானே. மை பிரதர் ஒர்க்ஸ், இதே ஐ போடும்போது ஒர்க் தான். ஐ ஒர்க் இன் அ ஷாப். மை பிரதர் ஒர்க்ஸ் இன் அ பேங்க், என்னோட சகோதரன் பேங்கில் வேலை செய்கிறான். அப்போ ஒர்க்ஸ். மை பிரதர் ஒர்க் அப்படின்னு வரக்கூடாது. மை பிரதர் போட்டுட்டா அது சிங்குலர், அது ஹீயை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, அதனால் எஸ் போடணும். அவன் தானே, மை பிரதருங்கிறது ஒரு பையன் தானே, ஒரு சகோதரன் தானே. லிண்டா, லிண்டாங்கிறது ஒரு பொண்ணோட பேர். லிண்டா லிவ்ஸ் இன் லண்டன், லிண்டா லண்டனில் வாழ்கிறா. ஹர் பேரண்ட்ஸ், ஹர் பேரண்ட்ஸ் ப்ளூரல். ஸோ ப்ளூரலுக்கு இங்கே எஸ் சேர்க்கக்கூடாது. ஹர் பேரண்ட்ஸ் லிவ் இன் ஸ்காட்லாண்ட், கரெக்டாக. இதுவே ஹர் மதர் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லிவ்ஸ் போடணும். ஹர் மதர் லிவ்ஸ் இன் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு போடணும். ஏன்னா ஹர் மதர் ஒரே ஒரு அம்மா, அம்மா ஒருத்தவங்க தானே, அதனால் லிவ்ஸ் போடணும். ஆனால் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அப்படின்னு வந்ததுனால இங்கே நம்ம எஸ் போடக்கூடாது. இப்போ அடுத்து இட் ரெயின்ஸ் அ லாட் இன் வின்டர், வின்டரில் அதிகமாக மழை பெய்யும். இட் ரெயின்ஸ், இட்டு வந்ததுனால எஸ் சேர்த்துக்கிறாங்க. ஐ ஹாவ், ஆனால் ஹீ ஷீ இட்டு வரும்போது ஹேஸ். ஜான் ஹேஸ் அ ஷவர் எவ்ரி டே. ஏ ஷவர், இதை நான் ஏற்கனவே யூனிட் 2ல் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? அ ஷவர் அப்படின்னா குளிப்பான், குளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஜான் ஹேஸ் அ ஷவர் எவ்ரி டே, ஜான் டெய்லி குளிப்பான் அப்படின்னு அர்த்தம். இதுவே ஐ, நான் குளிப்பேன் அப்படின்னா ஐ ஹாவ், ஐ ஹாவ் அ ஷவர் எவ்ரி டே. இதே ஹீ ஷீட் வரும்போது ஹாவ் வரக்கூடாது, ஹேஸ் வரணும். இந்த ஸ்பெல்லிங்கை பார்ப்போம். எஸ், எஸ்ஹெச், சிஹெச் இதிலலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இஎஸ் வரணும். பாஸ், பாசஸ். ஃபினிஷ், ஃபினிஷஸ். வாட்ச், வாட்சஸ். அதுவே ஒயில் முடிஞ்சிச்சுன்னா ஐஇஎஸ் சேர்க்கணும். ஸ்டடி, ஸ்டடீஸ். ட்ரை, ட்ரைஸ். அண்ட் ஓல முடியும் போது இஎஸ் சேர்க்கணும். டூ, டஸ். இதை டூஸ்ன்னு சொல்லக்கூடாது, டஸ். கோ, கோஸ். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. We use the present simple for things that are true in general. இதான் நான் சில டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஜென்ரல் ட்ரூத், ஜென்ரலாகவே ஒரு உண்மையாக இருந்துச்சுன்னா, ஆர் ஃபார் திங்ஸ் தட் ஹேப்பன் சம்டைம்ஸ் ஆர் ஆல் த டைம், எப்பயாவது நடக்கிற விஷயம் அண்ட் எப்போதுமே நடக்கிற விஷயம். ஆல் த டைம், எப்போதுமே நடக்கிற விஷயம் அண்ட் ட்ரூவான விஷயம். இதுக்கெலாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணணும். ஐ லைக் பிக் சிட்டிஸ், எனக்கு பெரிய சிட்டிஸ், பெரும் நகரங்களை பிடிக்கும். ஐ லைக் பிக் சிட்டிஸ். த ஷாப்ஸ் ஓப்பன் அட் 9 o'clock அண்ட் க்ளோஸ் அட் 5:30. இப்போ பாருங்கள், ரெண்டு வேர்ப் வந்திருக்கு இந்த இடத்துல, சரிங்களா. திறந்தது எப்போ 9 o'clock, மூடுறது எப்போ 5:30. இது வழக்கமாக நடக்கிற விஷயங்கள் தான் இல்லையா. ஸோ ஜென்ரலாக பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். த ஷாப்ஸ், அதனால தான் இங்கே ஓப்பன்ஸ் போடலை. இதே ஷாப், த ஷாப் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூரல் இல்லாமல் சிங்குலரில் த ஷாப் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓப்பன்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கணும். இங்கே ஷாப்ஸ் கடைகள், அதனால் ஓப்பன் அப்படின்னு போடுறோம். டிம், டிம்ங்கிறது ஒரு பையன் பேர். டிம் ஒர்க்ஸ் வெரி ஹார்ட், அவன் கடினமாக வேலை செய்வான். ஹீ ஸ்டார்ட்ஸ், மறுபடியும் டிம்மை தான் குறிக்குது ஹீங்கிறது. ஹீ ஸ்டார்ட்ஸ் அட் 7:30 அண்ட் ஃபினிஷஸ் அட் 8 o'clock இன் த ஈவினிங். அவன் ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவான்? 7:30 மணிக்கு. எப்போ முடிப்பானா? 8 மணிக்கு. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை சொல்கிறதுக்கு நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். இது ஒரு பையங்கிறதுனால, அதாவது சிங்குலர் இருக்கிறதுனால வேர்போட நம்ம எல்லா இடத்துலையும் என்ன போட்டிருக்கோம்? எஸ் சேர்த்துருக்கோம். அண்ட் எஸ்ஹெச்சில் முடிஞ்சால் நம்ம என்ன போடணும்? இங்கே பார்த்தோம் இல்லையா, இஎஸ் போடணும். த எர்த் கோஸ் ரவுண்ட் த சன். எர்த் என்ன பண்ணும்? சன்னை சுற்றி வரும். இது உண்மை தானே, இது உலகத்தில் நடக்கிற உண்மை. ஸோ உண்மையை பேசும்போதும் நம்ம இந்த ஃபார்மெட் தான் யூஸ் பண்ணணும். த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன். எர்த்துங்கிறது சிங்குலர், அதனால் கோஸ். வி டூ, வி வந்து ப்ளூரல், அதனால் டூ போட்டிருக்கோம், டஸ் போடலை. வி டூ அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் ஆர் ஃப்ரீ டைம். நம்மளோட ஃப்ரீ டைமில் நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணுவோம். இட் காஸ்ட், எஸ் வந்திருக்கு பாருங்கள். இட் காஸ்ட் a lot of money to stay at luxury hotel. விலை உயர்ந்த ஹோட்டல்ஸில் தங்கணுன்னா நிறையா காசு ஆகும்.
அண்ட் இன்னொரு விஷயம், இதை நல்லா கவனிங்க. ஆல்வேஸ், நெவர், ஆஃபன், சம்டைம்ஸ், யூஸ்வலி. இதுக்கெலாம் நான் அர்த்தம் சொல்கிறேன், கவனித்து வச்சுக்கோங்க. ஆல்வேஸ்னால் எப்போதும், நெவர்னா எப்போதுமே இல்லை, ஆஃபன் அடிக்கடி, சம்டைம்ஸ் எப்பயாச்சும், யூஸ்வலி வழக்கம் போல். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பேசும்போதும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஷூ, ஷூ ஆல்வேஸ் அரைவ்ஸ். ஸோ ஷூங்கிறது ஒரு ஒரே ஒரு பெண் தானே, சிங்குலர் தானே, அதனால் அரைவ்ஸ் அட் ஒர்க் இயர்லி. ஸோ சீக்கிரமாக வேலைக்கு வந்துடுவா. ஆல்வேஸ்னால் எப்போதும். ஷி ஆல்வேஸ் அரைவ்ஸ் அட் ஒர்க் இயர்லி. இதை நம்ம மாற்றி போட்டக்கூடாது. ஷூ அரைவ்ஸ் ஆல்வேஸ் அப்படின்னு போடக்கூடாது. இந்த ஆல்வேஸ், நெவர், ஆஃபன், சம்டைம்ஸ், யூஸ்வலி இதெல்லாம் எங்கே வந்துடும்னா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்களுக்கு அடுத்ததாகவே வந்துடணும். அதாவது வேர்புக்கு முன்னதாகவே வந்துடணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி நம்ம எழுதிடக்கூடாது. சரிங்களா? ஐ யூஸ்வலி கோ டு ஒர்க் பை கார் பட் சம்டைம்ஸ் ஐ வாக். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் வழக்கமாக காரில் தான் வேலைக்கு போவேன். பட் சம்டைம்ஸ் எப்போயாச்சும் ஐ வாக், நான் எப்போயாச்சும் நடந்து போவேன். யூஸ்வலி எங்கே வந்திருக்கு பாருங்கள், வேர்புக்கு முன்னாடி, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம். ஜூலியா நெவர் ஈட்ஸ். இங்கே பாருங்கள், ஜூலியாங்கிறது சிங்குலர், ஒரு பெண்ணோட பேர், அதனால் ஈட் பக்கத்தில் எஸ் வந்திருக்கு. ஜூலியா நெவர் ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஜூலியா எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே மாட்டா அப்படின்னு அர்த்தம். டாம் லிவ்ஸ் நியர் அஸ். டாம் இங்கே பக்கத்தில் தான் எங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். வி ஆஃபன் see him. OFTEN, ஆஃப்டன் அப்படின்னு படிக்கக்கூடாது. டி வந்து சைலண்ட், ஆஃபன். டி வந்து சைலண்ட், ஆஃப் என், ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. வி ஆஃபன் see himனா நாங்கள் அவனை அடிக்கடி பார்ப்போம். அண்ட் இது வழக்கம் போல் யூனிட் 6ல் நாளைக்கு நம்ம இதை பற்றி இன்னும் டீப்பாக நெகட்டிவ் சென்டென்சஸ்லாம் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாசிட்டிவான சென்டென்சஸ். அடுத்தது யூனிட் 7ல் எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் யூனிட் 8ல் இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம் இல்லையா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதுக்கப்புறம் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம் இல்லையா, இது ரெண்டுமே கலந்து வரும். ஸோ இனிமேல் போக போக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கூர்ந்து கேர்ஃபுல்லாக நல்லா கவனிங்க. ஆல்வேஸ், யூஸ்வலி, ஆஃபன் இதெல்லாம் மறுபடியும் 93வது நாள் மறுபடியும் இதை ரிப்பீட்டடாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். அடுத்தது நம்ம எக்ஸசைஸுக்கு போயிடலாமா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைசஸ். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா, வேர்போட எஸ் சேர்க்க சொல்கிறாங்க, இல்லைனா இஎஸ் சேர்க்க சொல்கிறாங்க. இந்த ஸ்பெல்லிங் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ கரெக்டாக சொல்ல முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஷீ இங்கே இருக்கிறது எல்லாமே ஹீ, ஷீட்டு தான் இருக்குது. அப்போ எல்லா வேர்போடையுமே நம்ம எஸ் இல்லைனா இஎஸ் சேர்க்குற மாதிரி தான் இருக்குது. இங்கே அவங்க வேர்பும் கொடுத்துட்டாங்க, என்ன செயலுங்கிறத கொடுத்துட்டாங்க. நம்மளோட வேலை என்ன, எஸ்ஸா இல்லை இஎஸ்ஸா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியுதா அப்படின்னு பார்ப்போம். ஷீ ரீட்ஸ், எஸ் தான் வரும். அடுத்தது ஹீ திங்க்ஸ், எஸ் தான். இட் ஃப்ளைஸ், ஒயில் முடிஞ்சால் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? ஐஇஎஸ் சேர்க்கணும். FLIES, ஒயில் முடிஞ்சால் IES போடணும். இட் ஃப்ளைஸ். ஹீ டான்சஸ். ஹாவுக்கு என்ன போடணும்? ஹேஸ் போடணும். ஷீ ஹேஸ். இட் ஃபினிஷஸ். இட் ஃபினிஷஸ். எஸ்ஹெச்சில் முடிஞ்சால் மறுபடியும் இஎஸ் போடணும். அடுத்தது இந்த படத்தை பார்த்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஈட், கோ, லிவ், ப்ளே, ஸ்லீப் இதெல்லாம் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஹி பிளேஸ் த பியானோ. ஹி பிளேஸ் த பியானோ. செகண்ட், தே, ரெண்டு பேர் இருக்காங்க. தே இந்த வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தே பக்கத்தில் லிவ் வருமா, லிவ்ஸ் வருமா? தே ப்ளூரல், அப்போ லிவ் தான். தே லிவ் இன் அ வெரி பிக் ஹவுஸ். அவங்க ஒரு பெரிய வீட்டில் அவர்கள் வாழ்கிறாங்க. தேர்ட் ஒன், அவ, ஷீ நிறையா பழங்கள்லாம் வச்சுருக்கா, அப்போ ஈட் இல்லையா? ஷீ ஈட் வருமா, ஷீ ஈட்ஸ் வருமா? ஷீ ஈட்ஸ். ஷீ ஈட்ஸ் அ லாட் ஆஃப் ஃப்ரூட். நிறையா ஃப்ரூட் அவள் சாப்பிடுவா. டென்னிஸ், ரெண்டு பேரும் இப்போ டென்னிஸ் விளாண்டுட்டு இருக்காங்களா? இப்போ டென்னிஸ் விளாண்டுல, ஆனால் அவங்க டென்னிஸ் விளாடுவாங்க இல்லையா? ஆனால் பேட்டெல்லாம் இருக்குது.
அவங்க டென்னிஸ் விளையாடுவாங்க, அப்போ ப்ளே. 2 பேர் இருக்காங்க, அப்போ ஹியா ஷியா. 2 பேர் இருக்காங்க, தே அவர்கள். தே அப்போ என்ன போடணும்? ப்ளேவா ப்ளேஸா? எஸ் கரெக்ட், தே ப்ளே டென்னிஸ். அடுத்தது 5th ஒன், 2 பேர் இருக்காங்க. வி லவ் ஃபில்ம்ஸ். அவங்க 2 பேரும் பேசிக்கும் போது எங்களுக்கு ஃபில்ம்ஸ் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தானே, அப்போ தே. தே என்னது? கோ. தே கோ டு த சினிமா அ லாட். அவங்க அதிகமாக சினிமாவுக்கு போவாங்க. அடுத்த 6th ஒன், பேலன்ஸ் என்ன இருக்குது? ஸ்லீப். யார்? அவன். ஹீ ஸ்லீப்ஸ். ஏன்னா ஹீ வந்திருக்கலையா, அவன். ஹீ ஸ்லீப்ஸ் 8 hours a night. ஒரு நைட்டுக்கு அவன் 8 மணி நேரம் தூங்குவான். அடுத்த எக்ஸசைஸ் போமா? கம்ப்ளீட் த சென்டென்சஸ், யூஸ் தீஸ் வேர்ப்ஸ். இங்கே மேலே கொடுத்துருக்கிற வேர்ப்ஸ் எல்லாம் பாருங்கள். பாயில், க்ளோஸ், காஸ்ட், காஸ்ட், லைக், லைக், மீட், ஓப்பன், ஸ்பீக், டீச், வாஷ். ஸோ இதுக்கெலாம் நமக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா? ரொம்ப சின்ன சின்ன வேர்ப்ஸ் தான். ஸோ மார்க்ரெட் ஸ்பீக்ஸ் 4 languages. மார்க்ரெட்டுங்கிற பொண்ணு 4 languages பேசுவாளாம். ஸோ ஸ்பீக்ஸ், மார்க்ரெட்னு ஒரு பொண்ணு சிங்குலர் தானே, அப்போ ஸ்பீக்ஸ். அதனால தான் ஸ்பீக் அடிச்சிட்டாங்க, அதை எழுதிட்டாங்க அதனால். அடுத்தது, இன் பிரிட்டன் த பேங்க்ஸ் யூஸ்வலி டேஷ் அட் 9:30 in the morning. பிரிட்டன்லலாம் யூஸ்வலினா வழக்கமாக 9:30 மார்னிங்கில் என்ன பண்ணுவாங்க? எனி கெஸ்? சொல்லுங்க. ஓப்பன். பேங்க்ஸ் ப்ளூரல் இல்லையா, அதனால ஓப்பன். இதே பேங்க்னு இருந்துச்சுன்னா இங்கே ஓப்பன்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். த சிட்டி மியூசியம் டேஷ் அட் 5 o'clock in the evening. சிட்டி மியூசியம்னு ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமை சாயந்தரம் 5 மணிக்கு என்ன பண்ணுவாங்க? க்ளோஸ் தானே பண்ணுவாங்க. அப்போ க்ளோஸ். நல்லா யோசிங்க, க்ளோஸாக போடணும். சிட்டி மியூசியம், எத்தனை மியூசியம்? ஒரே ஒரு மியூசியம் தானே, அப்போ சிங்குலர் தானே, அப்போ க்ளோசஸ். த சிட்டி மியூசியம் க்ளோசஸ் அட் 5 o'clock in the evening. 4th ஒன், டீனா இஸ் அ டீச்சர். டீனா ஒரு டீச்சர். ஷீ டீச்ஸ். She teaches mathematics to young children. அவ மேத்தமெட்டிக்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு, யங் சில்ட்ரனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஷீங்க அப்படிங்கிறதுனால டீச் போடுறோம், இஎஸ் போட்டுட்டோம். மை ஜாப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னோட ஜாப் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. மை ஜாப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ டேஷ் லாட் ஆஃப் பீப்புள். நான் நிறையா பீப்புளை என்ன பண்ணுவேன்? மீட் பண்ணுவேன். ஐ மீட். நான் நிறையா பீப்புளை, நிறையா மக்களை சந்திப்பேன். பீட்டர் டேஷ் ஹிஸ் ஹேர் ட்வைஸ் அ வீக். ஒரு வாரத்தில் ட்வைஸ்னால் 2 வாட்டி, வாரத்தில் 2 வாட்டி அவனுடைய ஹேர். ஹிஸ் ஹேர்னா அவனுடைய ஹேர், பீட்டருடைய ஹேரை அவன் என்ன பண்ணுவான்? வாஷ். வாஷாக போடணும். என்ன போடணும்? பீட்டர் ஒரு பையன் இல்லையா, சிங்குலர். அப்போ என்ன பண்ணும்? வாஷஸ். பீட்டர் வாஷஸ் ஹிஸ் ஹேர் ட்வைஸ் அ வீக். வாரம் 2 முறை பீட்டர் அவனோட ஹேரை வாஷ் பண்ணுவான். ஃபுட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஃபுட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இட் காஸ்ட்ஸ். இட் காஸ்ட்ஸ். அதனுடைய விலை ரொம்ப அதிகம். எ லாட் ஆஃப் மணி. ஷூஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். காலணிகள் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. தே. இங்கே ஷூஸ், இங்கே ஃபுட்டு, அதனால் காஸ்ட் போட்டோம். இட்டு வந்துச்சு, அதனால் எஸ் சேர்த்தோம். இங்கே தே வந்திருக்கு, அதனுடைய மணி அதிகமாக இருக்குன்னா காஸ்ட். ஓகே. அடுத்தது, வாட்டர் டேஷ் அட் 100 degree Celsius. 100 degree Celsiusல வாட்டர் என்ன ஆகும்? பாயில் ஆகும். BOIL. அண்ட் வாட்டர். வாட்டர் சிங்குலரா ப்ளூரலா? ஆக்சுவலி இது அன்கவுண்டபுள் அதில் வரும். வாட்டர் வந்து எப்போதுமே சிங்குலராக தான் நம்ம எடுத்துக்கணும். வாட்டர் பாயில்ஸ். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius. அடுத்தது, ஜூலியா அண்ட் ஐ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ்.
நானும் ஜூலியாவும். தமிழில் சொல்லும்போது நானும் ஜூலியாவும் சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் நம்ம யூனிட் 1 ஏற்கனவே பார்த்தோம். ஜூலியா அண்ட் ஐ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஐ டேஸ் ஹர், எனக்கு அவளை பிடிக்கும். ஐ லைக் ஹர், இங்கே எஸ் எல்லாம் வரக்கூடாது. எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கும் என்ன பிடிக்கும். ஷீ லைக்ஸ், ஷீ லைக்ஸ் மீ. ஏன்னா ஹீ ஷீட்னா எஸ் சேர்க்கணும் இல்லையா. இதை இன்னும் 2 வாட்டி மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், இன்னும் சூப்பராக புரியும். நல்ல கவனமாக இருக்கணும். ஹீ ஷீ இட்டு வரும்போது நம்ம வேர்போட எஸ் சேர்த்தோம் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகலாமா? ரைட் சென்டென்சஸ் ஃப்ரம் தீஸ் வேர்ட்ஸ், புட் த வேர்ப் இன் த ரைட் ஃபார்ம். அதாவது எஸ் சேர்க்கணுமா எஸ் சேர்க்கக்கூடாதா அப்படிங்கிறத கரெக்டாக போடணும். அண்ட் இது ஃபுல்லாக ரீஅரேஞ்சில் இருக்குது. நமக்கு அந்த ஃபார்மெட்டு தான் தெரியும்ல. இப்போ அந்த ஃபார்மெட்டை கரெக்டாக போட்டு அரேஞ்ச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் அரேஞ்ச் பண்ணலாமா? ஆல்வேஸ், இயர்லி, ஷூ, அரைவ். அவள் வருவா, இயர்லி எப்போதுமே. அது எப்படி வரணும்? யாரை பற்றி பேசணும் அவங்க ஃபஸ்ட்டு வந்துடணும். ஷூ எப்போதுமே அப்படிங்கிறது 2வது வந்துடணும். அடுத்தது வேர்ப் வரணும் இல்லையா? இதான ஃபார்மெட்டு. ஷூ ஆல்வேஸ் அரைவ்ஸ் இயர்லி. ஸோ அரைவ் போடக்கூடாது, அரைவ்ஸ் போடணும். ஏன்னா அது ஒரு கேர்ள், சிங்குலர். அடுத்தது பேஸ்கெட் பால் ஐ ப்ளே ஆஃபன். யாரை பற்றி பேசுகிறோம்? என்னை பற்றி பேசுகிறோம். அப்போ ஐ தான் ஃபஸ்ட்டு வந்துடணும் இல்லையா? அண்ட் நான் என்ன பண்ணுறேன்? விளையாடுறேன், அடிக்கடி விளையாடுறேன். ஆஃபன் வந்துடுது இல்லையா? அப்போ ஆஃபன் அடுத்தது வரணும். இது ஆஃப்டன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆஃபன். ஐ ஆஃபன் என்ன செயல் செய்கிறேன்? ப்ளே. அதுக்கப்புறம் தான் பேஸ்கெட் பால். ஐ ஆஃபன் ப்ளே பேஸ்கெட் பால். நெக்ஸ்ட் மார்க்ரெட் ஒர்க்கு ஹார்டு யூஸ்வலி. ஸோ யாரை பற்றி பேசுகிறோம்? மார்க்ரெட்டை பற்றி பேசுகிறோம். மார்க்ரெட். அடுத்தது வழக்கமாக அப்படிங்கிற வேர்டு வரணும் இல்லையா? மார்க்ரெட் யூஸ்வலி ஒர்க் ஹார்ட். அடுத்தது வேர்ப், ஒர்க்குங்கிறது தான் வேர்ப். ஒர்க்காக போடணும். நல்லா கவனிங்க. மார்க்ரெட் ஒரு பொண்ணு, அப்போ ஒர்க்ஸ் ஹார்ட். இதுதான் ஃபார்மேட். புரிஞ்சிச்சா? இங்கே ஷூக்கும் அரைவ்ஸ் போட்டிருக்கோம், மார்க்ரெட்டுக்கு ஒர்க்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் ஐக்கு ப்ளே தான் போட்டிருக்கோம். கவனிச்சிங்களா? ஜெனி ஆல்வேஸ் நைஸ் கிளாத்ஸ் வியர். ஜெனி தான் ஃபஸ்ட்டு வரணும். ஜெனி ஆல்வேஸ் எப்போதும், வியர் அணிவாள். ஜெனி ஒரு பொண்ணு, சிங்குலர், அப்போ வியர்ஸ். ஜெனி ஆல்வேஸ் வியர்ஸ் நைஸ் கிளாத்ஸ். கரெக்டா? அடுத்தது போலாமா? டின்னர் வி ஹாவ் ஆல்வேஸ் அட் 7:30. 7:30 மணிக்கு நாங்கள் டின்னர் எடுத்துப்போம். அப்போ வி தான் ஃபஸ்ட்டு வரணும். வி எப்போதுமே, ஆல்வேஸ், வி ஆல்வேஸ். அடுத்து என்ன வரணும்? verb have, we always have. இப்போ இந்த இடத்துல வீக்கு பதிலாக ஷீ இருந்துச்சுன்னா ஹாவ் போட மாட்டோம், ஹேஸ் போடுவோம். ஞாபகம் இருக்கா? we always have dinner at 7:30. கிளியர்? அடுத்தது டெலிவிஷன் டிம் வாட்ச் நெவர். டிம் எப்போதுமே டெலிவிஷன் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லணும். அப்போ டிம்மை பற்றி தான் பேசுகிறோம். டிம்முங்கிறது ஒரு பையன் இல்லையா? டிம் நெவர். அப்போ வாட்சாக போடணும். என்ன போடணும்? எப்படி சொல்லணும் நம்ம பேசும்போது? டிம் வாட்சஸ், டிம் நெவர் வாட்சஸ் டெலிவிஷன். லைக் சாக்லேட் சில்ட்ரன் யூஸ்வலி. யாரை பற்றி பேசுகிறோம்? சில்ட்ரனை பற்றி பேசுகிறோம். சில்ட்ரன் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சைல்டுங்கிறது தான் சிங்குலர், சில்ட்ரனுங்கிறது ப்ளூரல். சில்ட்ரன் யூஸ்வலி வழக்கமாக. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? சாக்லேட் பிடிக்கும்ல. யூஸ்வலி லைக் தான் வரும். இதே சைல்டு அப்படின்னா இங்கே லைக்ஸ் வந்திருக்கும். சில்ட்ரன் ப்ளூரல் அப்படிங்கிறதுனால இங்கே லைக் தான் வந்திருக்கு. சில்ட்ரன் யூஸ்வலி லைக் சாக்லேட். அடுத்தது ஜூலியா பார்ட்டிஸ் என்ஜாய் ஆல்வேஸ். யாரை பற்றி பேசுகிறோம்? ஜூலியாவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஜூலியா ஆல்வேஸ் என்ஜாய். என்ஜாய் வரும்.
நல்லா யோசிங்க, என்ன வரும்? கரெக்டு, என்ஜாய்ஸ் பார்ட்டிஸ். ஏன்னா ஜூலியா, அதனால் என்ஜாய்ஸ் எஸ் போட்டுட்டோம். கரெக்டா? அடுத்தது ரைட் சென்டென்சஸ் அபவுட் யுவர் செல்ஃப். இப்போ என்னை பற்றி நான் எழுதுவேன், உங்களை பற்றி நீங்கள் எழுதுங்க. இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது என்னென்ன வேர்டெலாம் யூஸ் பண்ணலாம்? ஆல்வேஸ், நெவர், ஆஃபன், சம்டைம்ஸ், யூஸ்வலி. ஆல்வேஸ்னால் எப்போதும், நெவர்னா ஒருபோதும் இல்லை, எப்போதுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆஃபன்னா அடிக்கடி, சம்டைம்ஸ் எப்போயாச்சும், யூஸ்வலி வழக்கமாக. வாட்ச் டெலிவிஷன், இதுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. ஐ நெவர் வாட்ச் டெலிவிஷன், நான் எப்போதுமே டிவி பார்க்க மாட்டேன்னா ஐ நெவர் வாட்ச் டெலிவிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் வழக்கமாக ஈவினிங்கில் டிவி பார்ப்பேன் அப்படின்னா ஐ யூஸ்வலி வாட்ச் டெலிவிஷன் இன் த ஈவினிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரீட் இன் பெட், இப்போ பெட்டில் படிக்கிற பழக்கம் எனக்கு எப்போதும் இருக்கா, எப்போதுமே இல்லையா, அடிக்கடி இருக்கா, சம்டைம்ஸா, யூஸ்வலியா? யூஸ்வலி நான் வழக்கமாக பெட்டில் உட்காந்து படிக்கிறது எனக்கு வழக்கம். ஸோ நான் என்ன எழுதிக்கலாம்? ஐ usually read in bed. இப்போ உங்களில் யாராச்சும் பெட்டில் உட்காந்து படிக்கிற பழக்கம் எப்போதுமே இல்லைன்னா ஐ நெவர் ரீட் இன் பெட்னு நீங்கள் போட்டுக்கலாம். கெட் அப் பிஃபோர் 7 o'clock, 7 மணிக்கு முன்னாடி யாரெல்லாம் எழுந்திருப்பீங்க? நான் எப்போதுமே 7 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவேன். அப்போ நான் எப்போதும் ஆல்வேஸ், ஐ always get up before 7 o'clock. உங்களில் யாராவது ஒருத்தர் நான் 7 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சதே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் யூஸ் பண்ணி ஆகணும்? நெவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் 7 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறது மச் பெட்டர். சில பேர் நைட் டியூட்டி நீங்கள் பார்க்கலாம், அதனால் காலையில் எந்திரிக்க முடியாமல் போகலாம். அவங்கெல்லாம் நான் சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். அண்டு கடைசி 2 உங்களுக்கு நேரம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். கோ டு ஒர்க் இல்லைனா ஸ்கூல் பை பஸ். ஐ ஆல்வேஸ் கோ டு ஒர்க் பை பஸ், நான் எப்போதுமே பஸ்ஸில் தான் வேலைக்கு போவேன். ட்ரிங்க் காஃபி, சம்டைம்ஸ் நான் காஃபியை குடிப்பேன் அப்படின்னா ஐ சம்டைம்ஸ் ட்ரிங்க் காஃபி. நீங்கள் எப்போதுமே காஃபி குடிக்கிற ஆளாக இருந்தால் ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ சிம்பிள். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணி பாசிட்டிவாக எப்படி பேசுகிறதுன்னு பார்த்தோம். அண்ட் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஹீ, ஷீ, இட் வரும்போது மட்டும் வேர்போட எஸ் இல்லைனா இஎஸ் சேரும், மற்றதுக்கெல்லாம் நார்மலாக வரும். அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா வாயை விட்டு சொல்லி பாருங்கள். சொல்லி பார்க்க தான் இங்கிலீஷ் வரும். தேங்க்யூ ஸோ மச்.